இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான மேஜிக் கார் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மேஜிக் கார்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வேலைகளை வந்து பண்ணுதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ல இது ட்ரெண்டிங்ல வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இதை வந்து வாங்கினேன். நம்ம ஆர்சி காரும் யூஸ் பண்ணிக்கலாம், அது போக விளையாடலாம். இது கூட நிறைய பயங்கரமான வேலைகள்லாம் பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின மேஜிக் காரு. நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் வந்திருக்கு. இதில் மல்டிபிள் கலர் வந்து அவைலபிள் இருக்கு. ஆனால் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து தரல. நான் கொடுத்ததில் வந்து நம்மளுக்கு பிங்க் கலர் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. இதில் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 5-in-1 மாடல் வந்து போட்டிருக்காங்களா. ஸோ இதில் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம், ஃபாலோ பண்ணோம். அது போக நம்ம பிடிக்கிறப்ப வந்து ஓடுறோம், அந்த மாதிரி லைன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணோம். அதுக்கடுத்து நிறைய டெமோ மோடுன்னு இந்த மாதிரினா நிறையா கொடுத்துருக்காங்க. மியூசிக்கோட ப்ளே பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதோட விலை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா 1700 1800 சொச்சு வந்துருச்சுங்க. நான் வியூ ப்ராடக்ட்டில் வேணால் தரேன், நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு 2-3 ரேட்டு வந்து அவைலபிளோடு தந்திருந்தாங்க. காரை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செமையாக வந்துருக்கு. கீழே வந்து ஒன்று தந்திருக்காங்க மேனுவலு. இது வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தந்திருக்காங்க. நம்ம பேட்டரினா நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். காருக்குரியது இன்பில்ட் பேட்டரி, அது வந்து நம்ம போடுற மாதிரி தந்திருக்காங்க. சரி ஓகே, லைன் ஃபாலோவிங்னா நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போகும் போல்க. ஸோ அந்த மாதிரினா ஆப்ஷன்ஸோடு தந்திருக்காங்கங்க. நிறைய இருக்குது. அந்த லைன் வந்து ஃபாலோ பண்ணுவோம்ல, அந்த இதுக்கு அவங்களே தந்திருக்காங்க. நம்ம இதில் வச்சு ஓட விட்டோம் அப்படின்னா இதை சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவே சூப்பரான ஆப்ஷன். சரி ஓகே, அது போக நம்மளும் வந்து சார்ட் பேப்பரில் ஏதாவது எழுதி விட்றோம் அப்படின்னா ஓட தான் செய்யும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானது. ஸோ இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். ஒரு பால் வந்து தந்திருக்காங்க. இந்த பாலை வந்து ஃபாலோ பண்ணி ஓடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பால் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கு சார்ஜ் வந்து ஏற்றுறதுக்கு டைப் சி சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். டைப் சி போட்டு தான் இதில் இருக்குது போல்க. சரி ஓகேங்க, அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிமோட்டை வந்து எடுக்கிறேன். ரிமோட் எடுக்கிறது அழகாக தந்திருக்காங்க. சரி ஓகே, ரிமோட் வந்து சிம்பிளான ஆப்ஷன்ஸில் தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் வந்து காரை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும், ஆன் பண்ணுறதுக்கு, மியூசிக்கு, அது போக மோடு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக தந்திருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப சின்ன ரிமோட் தான், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. காருமே சின்னது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பாருங்கள் ஐஆர் சென்சார் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பிடிக்க போனோம் அப்படின்னா ஓடும்ல அந்த இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதை வந்து ஸ்க்ரூ டைப்பில் தந்திருக்காங்க. இதை மாதிரி நம்ம சுற்றினோம்னா தான் வரும். சரி ஓகே, நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சுங்க. காரு அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப குட்டியாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. சின்னதாக இருந்தாலும் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா நிறையா இதை வந்து உள்ளக்க வந்து போர்டு வச்சு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ லைன் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு சென்சார்ஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழேயே டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. நம்ம சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். நல்லா தாங்க இருக்குது. அதுக்கடுத்து இந்த இதிலேயே மோடு தனியாக இருக்குது. நம்ம இதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிமோட்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்ன கார் தான், அழகாக இருக்குது. 27 வந்து போட்டிருக்கு. இதை ஆன் பண்ணிக்கலாமா? சவுண்டு கேட்குது, குருன்னு நல்லா தான் இருக்குது. சரி ஏதோ பாட்டு படிக்குதுங்க. அது போக அந்த ரேசிங் கார் மாதிரி வந்து தந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் சென்சார்ஸ் இருக்குங்க. இடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே சென்சார்ஸ் வந்து முன்னாடி அங்கங்கே தந்திருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நம்ம இதுக்கு பேட்டரி வந்து போட்டுடலாம். பேட்டரி வந்து போட்டுட்டு இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரிமோட்டில் வந்து பேட்டரி வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பேட்டரி வந்து நம்ம வந்து 2 இது போட்டுக்கணும். இதில் வந்து பேட்டரி வந்து தரல. சரி ஓகே, இதை வந்து 2 பேட்டரி வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு. ஸோ அந்த காரில் நம்ம வந்து இதை வந்து பேர் வந்து பண்ணிக்கணும். இப்போ வந்து இதுக்கு வந்து பேர் வந்து பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா பேர் ஆகிக்கிறோம். பேர் ஆகிருச்சு. செமையாக போகுதுங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஃபாஸ்ட்டு நல்லா இருக்குது. சட்டுன்னு போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து விளாண்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் மோடில் இருக்குது, அதாவது ரிமோட் கண்ட்ரோல் மோடு. செமையாக இருக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போகுது. சின்ன காரு, ஆனால் நல்லா பவராகவே தந்திருக்காங்க. அது போக ரொட்டேட் பண்ணுறது பாருங்கள், அந்த இடத்துல இருந்து ரொட்டேட் ஆகுது. நல்லா பவராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ரொட்டேட் பண்ணுறது நல்லா இருக்குது. டக்குன்னு ரொட்டேட் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன காரு, ஆனால் நல்லா பவராக தந்திருக்காங்க. இது மேஜிக்காக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்த மோடு வந்து வைக்கலாம். இது வந்து மியூசிக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது.
ஒவ்வொரு மியூசிக்காக வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம எதுனாலும் வச்சுக்கலாம். ஆட்டோ மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. அதுவாக போகுதுங்க, அதுவாக போகுது, ரொட்டேட் ஆகுது. ஒரு இடத்துல வந்து முட்டிக்கிடுச்சு அப்படின்னா நின்றுக்கிறது பாருங்க, கவுந்துருச்சா. அது வந்து நின்ன இடத்துல இருந்து அதுவாக போகுது, ஒவ்வொன்றா ரொட்டேட் ஆகிட்டு போகுதுங்க. அது ஏய் வீட்டு வர்ற பாருங்க அது எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. அது அது பவுக்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. சரி மோடை வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து லைன் ஃபாலோவிங் மோடுன்னு நினைக்கிறேன். இது ஃபாலோவிங் மோடு. ஆனால் இது வந்து நம்ம இருட்டில் வந்து தான் ஒர்க் ஆகும் போல்க, அதாவது வீட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம் போல்க. பாருங்கள் பக்கத்தில் வச்சோம்னா போகுது, வெளிச்சத்தில் ரொம்ப யூஸ் ஆகலை. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த டயர் இந்த இதில் நான் வச்சோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுது, பிளாக்காக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுது பாருங்கள். அந்த பிளாக்குக்கு ரியாக்ட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுற அந்த மோடில் வச்சுருக்கேன். இது வந்து வெளியே வச்சோம் அப்படின்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வச்சா சூப்பராக வருதுங்க. நம்மகிட்ட நல்லா பழகுது, நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போகுது வருது, பக்கத்தில் வர்றது எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வருங்க இப்படி வச்சோம்னா பயங்கரமாக இருக்குங்க. விளையாடுது, சட்டு 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 சட்டுன்னு இதாகுது. அதுக்கடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அப்படியே வந்து வருது. சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நல்லா வந்து இது கூட விளாண்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள். நம்ம என்னென்ன செய்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி வருதுங்க. இது சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த மோட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து பால், இது பால் இருக்குல்ல, பாலையுமே நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டு இதை வந்து தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா பாருங்களேன். இப்போ அதையே ஃபாலோ பண்ணுறது, அதை தள்ளி விட்றது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பண்ணுது. இன்னொருக்க பாருங்கள், இதை பாருங்கள், எதை வைக்கிறோமோ அதை வந்து ஃபாலோ பண்ணுதுங்க. சூப்பராக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி அந்த இதை நல்லா வந்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த பாலை வந்து தட்டி விடுது, அந்த இதுக்கு பின்னாடியே போகுது பாருங்கள். சூப்பராக வந்து அதை ஃபாலோ பண்ணி விளாடுதுங்க. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பால் இந்த மாதிரி எது நம்மனாலும் வச்சனாலும் நம்ம விளாட்லாம். இப்போ கை வச்சோம் அப்படின்னா கை பின்னாடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த இதனாலும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. ஸோ இந்த மோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். இதுக்கடுத்த மோடு வந்து ட்ரை பண்ணலாமா? எஸ்கேப் மோடு. எஸ்கேப் மோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏய் ஓடிடுச்சு. ஏய் எங்கே ஓடுற? ஏய் 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 நம்ம கையில் பிடிக்க முடியாதான், எஸ்கேப் ஆகிருமா? அதை பிடிக்கலாம். அது எப்படி பிடிக்கலாம்னா கீழே கூடி போய் இப்படி பிடிச்சோம்னா பிடிச்சிரும். இந்த மேலே உள்ளதை வந்து நம்ம டச் பண்ண முடியல. பார்த்தீங்களா, வச்சனே ஓடிடுது. நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மோடாக தந்திருக்காங்க. இது விளாண்டுக்கலாம். நல்லா இருக்குங்க. அது ஏய் பறந்து பறந்து விழுகுதுங்க. அது போக இதில் வந்து நம்ம மோடை வந்து இங்கேயே மாற்றிக்கலாம். நம்மளுக்கு என்ன மோடு வேணுமோ இங்கேயே வந்து மாற்றிக்கலாம். இதுதான் லைன் ஃபாலோவிங் மோடு. இதை வந்து அந்த நம்ம பேப்பர் இருந்துச்சுல அதை விரித்து வைக்கலாம். அதில் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து மூவ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து அந்த பேப்பரை வந்து வச்சு இதை மூவ் பண்ண வைக்கலாம். இந்த பேப்பரில் நல்லா பெருசாக தந்திருக்காங்க. ஸோ அந்த பிளாக்கை பார்த்து மூவ்மெண்ட் ஆகும் போல்க. சரி ஓகே, காரை தூக்கிட்டு வரலாம். இந்த பாருங்க, சூப்பராக போகுதுங்க. பார்க்க அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. லைன் ஃபாலோவிங் மோடு. இதனால் நம்ம ப்ராஜெக்ட் ஆனால் பண்ணலாம். நல்லா இதனால் ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா இருக்குங்க. ஆனால் சின்னதில் இவ்வளவு சூப்பராக வந்து தந்திருக்க விஷயந்தான் எனக்கு நல்லா இருக்குது. அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைனை மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். நம்மளும் சார்ட் பேப்பரில் நல்லா டார்க்காக அந்த மாதிரி லைன் வச்சோம் அப்படின்னா அதை வந்து மூவ் பண்ணோம். பார்த்து இந்த மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போகும். இதை வச்சு விளாட்லாம் நல்லா ரொம்ப நேரத்துக்கு. ஏதாவது ஒன்று லைனை வந்து ஃபாலோ பண்ணி சுற்ற வச்சு விட்டோம் அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து வைக்கலாம்.
இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ரொம்ப சின்னது தான், ஆனால் ஆப்ஷன்ஸ்லாம் அவ்வளோ தந்திருக்காங்க. இது ஒரு மேஜிக் கார்னே கண்டிப்பாக சொல்லலாங்க. நல்லா இருக்குது. அது போக எஸ்கேப் மோட்னா வச்சோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க நல்லா இருக்குங்க. அங்கங்கே பறக்குது, போய் கவுந்ததுக்கு அடுத்து தான் எடுக்கவே முடியுது. ஸோ அது நல்லா இருக்குது. அதாட்டம் ரொட்டேட் ஆகுறது நல்லா இருக்குது. அதுக்கடுத்து லைன் ஃபாலோவிங் மோடுமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே லைனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சூப்பராக போய்கிட்டே இருக்குங்க. அது போக முன்னாடி வந்து அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, நம்மளை ஃபாலோ பண்ணுறது, அதாவது ஏதாவது பால் வந்து போடுறது, அது வந்து ரொம்ப வெளிச்சமாக இருந்தால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது கரெக்டாக ஒர்க் ஆகலை. பக்கத்தில் ஏதாவது கருப்பான ஆப்ஜெக்ட் கொண்டு போகிறோம்னா பக்கத்தில் போது வெளியே வருது, அதுனா செய்யுது. ஆனால் என்ன கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம ட்ரை பண்ணுறப்ப நல்லா வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.